நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என் அப்பன் ஈசனே தொணன்னு வாழக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களே. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என்னச் சிவகதிதானே. இந்த மந்திரத்த பார்த்தோம்னா, நீண்ட காலமா துன்பம் இருக்கு. கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை இருக்கு. தீராத நோய் இருக்கு, மனசுல நிம்மதி இல்ல. இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், முக்கியமா இந்த மந்திரத்த 108 முறை ஒரு நாள் நீங்க ஜபிக்கலாங்க. அப்படி முடியாதவங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க அருகில இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று, அங்க இந்த மந்திரத்த சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே கூடிய விரைவில அந்த சிவபெருமான் பொறுப்பேத்துக்கிட்டு தீர்த்து கொடுப்பார். இதை தாண்டி இன்னொரு மந்திரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 7 ஜென்மத்து பாவத்த கூட தீர்க்கக்கூடிய மந்திரம் தாங்க இப்ப நம்ம சொல்ல போறது. இப்போ நம்ம ஒரு கடகணிய ஆரம்பிக்கிறோம். இல்ல ஒரு வீடே நம்ம குடி புகுறோம் அப்படின்னா, அதற்கான பூஜை புனஸ்காரங்கள செஞ்சு, அதற்கான தீப தூபங்கள் காட்டி, அதற்கான யாகம் வளர்த்து போனோம்னா தான் நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு நிலையான வாழ்க்கைய அந்த வீட்ல வாழ முடியும். அந்த கடகணில வாழ முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கான விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்குரிய தெய்வங்களுக்கு அவங்களுடைய மந்திரத்த நம்ம ஜபிச்சுட்டு போறப்பதான், கேட்கிறப்பதான் நமக்கு வெளிச்சம் பிறக்கும். இல்லதான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சரஸ்வதி தேவி இறங்கி வந்தாலும் உனக்கு படிப்பு வராதுடா. அந்த குபேரனா உன் வீட்ல குடிகொண்டாலும் உனக்கு கடன் பிரச்சனை தீராதுடான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆகிடும். சோ ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரிஷப ராசியை எதிர்த்தால் மரணம் தான் நிச்சயம். அந்த யமனே இவங்கள பார்த்து பயப்படுவாங்களாம். காரணம் என்ன? நீதி, நேர்மை, தான் உண்டு, தான் வேலை உண்டு, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம ஒரு கடவுள் குடுத்த வாழ்க்கைய சிறப்பாக வாழுறாரு. சோ, அதனால இவங்கள யமனே கூட்டிட்டு போக வந்தாலும், இவங்கள பார்த்து அவர் அஞ்சி தான் நிப்பாரு. அதற்கான தலைப்பு தான் அது. அது நம்ம என்னன்னு விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவும் உகந்த தெய்வம்னாக்க சிவபெருமான் தான். ஏன்னா, நீங்க காளை வடிவானவரு. ஆண் ராசி. காளை யாருக்கு? அஸ்டண்ட். நம்முடைய சிவபெருமானுக்கு நேரடியா பார்க்கக்கூடியவர். நம்முடைய சக்தி கூட பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கிட்ட பேசணும்னாக்க அனுமதி பெறணும். அனுமதியே இல்லாம டைரக்ட்டா சிவபெருமான் கிட்ட போய் பேசக்கூடியவரு நம்மளுடைய நந்தி தேவர் இல்லையா? அவர் தானே காளை வடிவம். சோ, இப்ப நம்ம நந்தி தேவருக்கு ரொம்ப பிடிச்சமான சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி 7 தலைமுறைக்கு செஞ்ச பாவம் என்னவோ தெரியல. என் தலையில விடிஞ்சிருக்கு போல. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்லாம் ஒரு சிலர் புலம்புவாங்க இல்லையா? அது நமக்கு வேண்டாமே. அந்த 7 தலைமுறை பாவத்தையும் போக்கிக்கூடிய ஒரு மந்திரத்த நம்ம சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நமக் சிவாய. ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ ஓங்கார மலேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக. உங்களால இந்த மந்திர சொல்ல கேட்கறதுக்கே அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நல்லது. சிவபெருமானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி ரிஷபராசியோட குணநலங்கள் என்ன? பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ன? ஏன் இவங்களுக்கு இவ்ளோ மகா சக்தி இருக்கு? இவங்களுடைய பிளஸ்ஸான விஷயங்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க துணை வரப்போகுது? எந்த மாதிரியான ஒரு சின்ன பாதகமான விஷயம் கூட இவங்களுக்கு வாழ்க்கைய புரட்டி போடும்ங்கிறத தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு கூடுதல் விவரமா இருக்கும். இவங்க வாழ்க்கைய வளமோடு வாழ்றதுக்கு அந்த சிவபெருமான் துணை நிப்பாருன்னு சொல்லி, இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம். என்ன பாப்பா சும்மா வீடியோ பதிவுங்கிற ரொம்பலாம் இது பண்ணாத. கொஞ்சம் தெளிவா சொல்லேன். ஏதோ சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க. நல்லதா நடக்க போகுது. நான் நல்லது தான் சொல்லப் போறேன். ஏன்னா, நீங்க யமனையும் எதிர்க்கக்கூடிய அதீத குணாதிசயங்கள கொண்டிருக்கீங்க. என்ன? ரிஷபம் அப்படின்னாவே காளை. காளை அப்படின்னாக்க ரொம்பவே கௌரவமிக்க காளை. அதான். கோயில் காளை மாரி சுத்திக்கிட்டு இருக்கான்பா அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். இந்த நட்பு வட்டாரம் ஒரு மாதிரி பேசும். டேய் வாடா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போலாம். வாடா தம் அடிக்கலாம். வாடா குடிக்க போலாம். வாடா நல்லா சாப்பிடலாம். ஊர் சுத்தலாம். எதற்கும் இடம் கொடுக்காதவங்க.
மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க, குடும்பம் இது மட்டும் தான் இவங்களுடைய உலகம். கடவுள், ஆன்மீகவாதிங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. அதாவது ஜல்லிக்கட்டுல கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க, யாருமே காளைய வந்து பிடிக்க மாட்டாங்க. தொட்டு கும்பிட்டு வழிவிடுவாங்க. அப்படிதாங்க ரிஷப ராசியோட குணநலங்கள் மத்தவங்க பார்த்து வணங்கக்கூடிய விதத்துல இருக்கும். முக்கியமா அந்த ராசியில பிறந்த ஆணுக்கு இயற்கையிலேயே பெண்கள கவரக்கூடிய ஒரு வசிய சக்தி இருக்குங்க. ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, இவருக்கு எதிர்பாலினத்த இயல்பாவே ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. சுக்கிரன் வந்து குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகமா இருக்கிறதுனால, ரிஷப ராசியில, ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க. ஆனா சுயநலவாதிங்க தான். அதுக்குன்னு இவங்கள குத்தம் சொல்ல முடியாது. தான் உண்டு, தான் வேலை உண்டு. ஓகேவா? முக்கியமா தான தர்மங்கள்ல அதிகமா ஈடுபாடு கிடையாது. ஓகேவா? இவங்களுடைய தோற்றம்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு நடுத்தர உயரமா இருப்பாங்க. நல்ல மிடுக்கான தோற்றம் இருக்கும். ஒரு அமைதியான சுபாவம் இருக்கும். முக்கியமா இவங்களுடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுங்க. மத்த பெண்கள ஈர்க்கிறதுக்கான ஒரு காந்த சக்தி அவங்க கண்ணுல இருக்கும். என்னதான் இவங்களுக்கு எல்லா விதங்களையும் வஷ சக்தி இருந்தாலும், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அப்படின்னு வாழக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பு. தான் உண்டு, தான் வேலை உண்டு. வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபட்டாலும், தன்னுடைய காரியத்துல கவனமா இருப்பாங்க. ஆரி கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமா இருக்கிறவங்க. அரசியல் இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்ப மேன்மைக்காக மட்டுமே அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் அப்படிங்கிறது மட்டும் நல்லது. கெட்டது என்ன செஞ்சாலும் சரிங்க, அவங்கள ரொம்ப உசுரா நேசிப்பாங்க. அதிகார போதை மிக்கவர்களாக இருந்தாலும், இவருக்கு கட்டுப்பட்டு, இவரை அன்றாடம் பாராட்டி மகிழ்வோருக்கு மட்டுமே இவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி தாராளமா செலவு செய்வாங்க. மனசுல ஒரு பொண்ண நெனச்சுட்டாங்க அப்டின்னாக்க, அவங்கள வந்துட்டு தன்னுடைய வசமா ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க. அது வந்துட்டு தன்னுடைய காதல், தன்னுடைய மனைவி இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். எவ்வளவுதான் வந்துட்டு கோபதாபங்கள் இருந்தாலும், தன்னுடைய மனைவி கிட்டயும், தன்னுடைய அப்பா, அம்மா கிட்டயும், தன்னுடைய குழந்தைகள் கிட்டயும், தன்னுடைய அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே அவங்க கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு கோபத்த கட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. முக்கியமா ரிஷபராசி பெண்களுடைய அறிவாற்றல கண்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அவங்கள ரசிக்கவும் செய்வாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள ரொம்ப மதிப்பாங்க. எதுவுமே வெளிப்படையாக சொல்லி பாராட்ட மாட்டாங்களே தவிர்த்து, மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரசிப்பாங்க. அதே சமயத்துல அவங்கள தடுக்கவும் மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா பேசுறது அப்படிங்கிறது சுத்தமா புடிக்காது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது தோல்வியாவே ஆகப்போகுது அப்படின்னாலயும் சரி, நல்லதா பேசணும், நல்லத செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு போராடி அத வெற்றி பெறறதுக்கு பாடுபடக்கூடியவங்க. முக்கியமா இவனோட குணம் என்ன தெரியுங்களா? கொள்ள, களவு, புறம் பேசுறது, கிசுகிசு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள சுத்தமா புடிக்காது. அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க. இவங்க அந்த விஷயத்த செய்யவும் மாட்டாங்க. ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் ஆணா இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நிலமும், இதுவே பெண்ணா இருந்தீங்கனாக்கா நீரும் பொருத்தமா இருக்கும். இந்த ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ண நேசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒருவேள பிரேக்கப் ஆகுது, தன்ன விட்டு போறாங்க அப்படின்னாக்கா, அது இவங்களால சகிச்சுக்கவே முடியாது. அவங்க இல்லன்னா வாழ்க்கை இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு கடைசி கட்டத்துக்கு போறதுக்கு கூட தயங்கவே மாட்டாங்க. ரொம்பவே கடினமாவும் அதுக்காக பாடுபடுவாங்க. அவங்கள நெனச்சு படும் வேதனையில வந்து பார்த்தீங்கன்னா, கல்லும் கரைஞ்சு போகும். அந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்க. பொதுவா அந்த ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் ஆண் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி, மக்கள், பணியாட்கள், நண்பர்கள் இவங்க எல்லார்கிட்டயும் சரி, ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பொது இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புடிக்காத மாதிரி சத்தமா பேசுறதோ, அரட்டை அடிக்கிறதோ, இல்ல கேலி பேசுறதோ, இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடவே கூடாது. அது வந்து ரிஷபத்துக்கு சுத்தமா புடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு விலகிருவாங்க. இல்ல ஒரு மாதிரி முறைப்பாங்க. இன்னும் ஒரு கட்டம் மேல போச்சுன்னா, அந்த இடத்துலயே வந்து அவங்கள கண்டிக்க செய்வாங்க. தண்டிக்கவும் செய்வாங்க. இந்த ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடிச்சு இழுத்துட்டு போறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட இவங்க மூர்க்கத்தனமா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, தன்னோடது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற பழைய பஞ்சாங்கத்த கட்டிக்கிட்டு அழுறவங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசிய நம்ம சொல்லலாம். அது வந்து தப்பு கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்லாம தனக்கானவங்க வந்து தனியா போகறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு சந்தேகக்காரனோ, கொடுமைக்காரனோ நினைக்காதீங்க. அது அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை. அவங்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவங்களுக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க இவங்க. இந்த "சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அது இவங்களுக்கு தாங்க பொருந்தும். அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்து மேல பாசத்தால பிணைக்கப்பட்டவங்க.
சுக்கிர பகவானோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால, இவங்க கலை மீது ஆர்வம் அதிகம். ரசனை மிகுதி. இவங்க பெரும்பாலும் ஆடல், பாடல் கலையில ரசிகனாக இருப்பாங்க. சுவையான உணவு சாப்பிடுறதுல ரொம்ப விருப்பமான ஆட்கள் இவங்க. வீர விளையாட்டுகள்ல ஈடுபட மாட்டாங்க. உடலை வருத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு இவங்க தயாராவே இருக்க மாட்டாங்க. அமைதியா மெலடி, கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் இந்த மாரி விஷயத்த ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அலட்டிக்காம அமர்ந்து ரசிக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு நல்ல கலா ரசிகன்னு சொல்லலாம். வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அணுவணுவா ரசிச்சு வாழக்கூடியவங்கன்னே இவங்கள சொல்லலாம். உணவ பார்த்தோம்னா, உண்ணும் உணவுல கூட கலர் கலரா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. முக்கியமா மஞ்சள் நிற மாம்பழம், ஆரஞ்சு கலர்ல கமலாப்பழம், செவ்வாழை, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், பாதாம் அல்வா, பொன்னிறத்தில மெதுவடை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த மாதிரி காஸ்ட்லியான, ரிச்சான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து அழகா பரிமாறப்பட்டு ரசனையோட இருக்குது அப்படின்னாக்கா, அப்படியே அழகா உக்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கடக் முடக்கு அப்படின்ட்டு இந்த பல்ல உடைச்சுக்கிட்டு சாப்பிடுறதெல்லாம் சுத்தமா புடிக்காது. தொட்டு எடுக்கிறதுக்கு வந்து மெதுவா இருக்கணும். நாக்குல பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா சுவையா இருக்கணும். அப்படியே அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடுறத பார்க்குறப்போ நமக்கு இன்னும் வந்துட்டு டெம்ப்ட் ஆகும். அந்த அளவுக்கு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்க. என்னடா இந்த பொண்ணு வந்துட்டு மெனு சொல்லுதுன்னு நெனச்சிராதீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்களுக்கு விருப்பம். ரிஷபராசிய பொறுத்தவரைக்கும் சாப்பாட்டு பிரியர்கள். அதே மாரி சாப்பாட்ட வீணடிக்க மாட்டாங்க. இலையில ஒரு பருக்க சாதம் மிச்சம் இருக்காது. ஒரு அரிசியிலயும் என்னோட பேர் எழுதியிருக்கு. அது என்னோட இலைக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த இலையில இருக்கக்கூடிய சாதத்த நான் மிச்சம் மீதி இல்லாம சாப்பிட்டு முடிக்கணும்னு நெனைக்கிறவங்க. முக்கியமா இவங்க கூட நீங்க சாப்பாடு சாப்பிட போறீங்க அப்படின்னா, நீங்களே கலா ரசிகனா மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள வந்து இத சாப்பிடு, அத சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்ல மனசுக்கு திருப்தியா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவாங்க. தொழில பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்ப வந்து சுமக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தாயாரும் சரி, சகோதரும் சரி, இவங்கள வந்து ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. சின்ன அளவிலே தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, நேர்மையா தொழில் செய்றதுனாலயே பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்கள விற்க மாட்டாங்க. பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட்டு, இந்த நகை அடக்கடை, ஜவுளி கடை, ஷேர் புரோக்கு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி தொழில்களே இவங்களுக்கு அமையுங்க. சுக்கிரன் நவரத்தினம் மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதியா இருக்கிறதுனால, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸ் சிறப்பு போன்ற அலைச்சலும், வளவளன்னு பேசும் வேலைக்கும் இவங்க வந்துட்டு செல்லவே மாட்டாங்க. எப்பவுமே இவங்ககிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. பணத்த வந்து எண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலையாவே இருக்கும் பெரும்பாலும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. தான் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வசதியான இருக்கை செஞ்சு, அதுல சொகுசு பார்க்கக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க. அங்கிருந்தபடியே வேலை செய்தும் பணம் பார்க்கக்கூடியவங்க. மெல்ல மெல்ல தொழில்ல முன்னேறியும் வருவாங்க. இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டெடியா இருக்கும். ஏன்னா இவங்க நேர்மையான தொழில் செய்றவங்க இல்லையா? இதனால. நிதானமா யோசிச்சு செயல்படுறதுனால எல்லா இடங்கள்லயும் வெற்றி உண்டு. ஆடம்பரம்னு பார்த்தோம்னாக்கா, வீட்டு தேவையான பொருட்கள வந்துட்டு செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. அதாவது பார்க்கிறவங்க யோசிக்கணும். இந்த பொருள் இவ்ளோ அழகா இருக்கே! எங்க வாங்கியிருப்பான்? அதுவும் இவ்ளோ இதோட ரேட்ட கேட்டாக்கா, அவங்களுக்கு தல சுத்துற அளவுக்கு இருக்கணும். அப்படிங்கிறத வாங்குன அதாவது வச்சா குடுமி, அடிச்சா மொட்டைன்ற அளவுக்கு இல்லாம கூட இருக்கட்டும். பட் நான் வாங்குறேன் அப்படின்னாக்கா, அதுக்காக நான் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. கொஞ்சம் அதிகமான பணம் போட்டு மத்தவங்க வியந்து போகக்கூடிய அளவுக்கு என்னோட வீடு இருக்கணும்ன்ற ஆடம்பர செலவு செய்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. அது ஒண்ணும் பெருசா தப்பு கிடையாது இல்லையா? அன்பு அரவணைப்புன்னு பார்த்தோம்னாக்க, தந்தையாக பெற்றவர்கள் பாக்கியசாலிங்க. இவங்க தன்னோட குடும்பத்த வந்து தன்னோட பிள்ளைகளுடைய அரவணைப்புல ரொம்பவே வந்து இவங்களுக்கு நிகர் யாரையுமே பார்க்க முடியாது. அன்பு காட்டுறதுலயும் சரி, அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதுலயும் சரி, கடவுளுக்கு நிகர்னே சொல்லலாம். ரிஷபராசிகர்கள்ல வந்துட்டு அன்புல வெற்றி கொள்றதுக்கு யாருமே பொறக்கலைங்க. முக்கியமா தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தடத்த அமைச்சு, அதுல பூ போட்டு அவங்கள வந்து வழி நடத்துவாங்க. நல்ல இடத்துல அவங்கள அமர்த்தணுங்கிறதுல ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடியவங்க. அதற்காக நெறைய நல்ல நல்ல தகவல்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. படிப்பு விஷயத்துல, தொழில் விஷயத்துல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மத்த ராசிகள்லாம் குழந்தைகள பார்த்துக்கிறதுல அப்டின்னா, அப்படி கிடையாது. ரிஷபராசி ஓவர் டியூட்டின்னே சொல்லலாம். 100க்கு 200% தன்னோட குழந்தைக்காக வாழ்க்கைய வந்து அர்ப்பணிச்சு வாழக்கூடியவங்க. இவருடைய வாக்கு வன்மன்னு பார்த்தோம்னாக்க, யாருக்காகவும், எதுக்காகவும் வளைஞ்சு கொடுத்து பேசுறது இவங்களுக்கு கிடையாது. நாசுக்காகவும் எடுத்து செல்ல மாட்டாங்க. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாரியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு தெரியாது.
இதயத்துல ஊசி ஏத்துற மாரி சுருக்குன்னு தான் இவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஏன்னா, இவங்க நேர்மையா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, ஒரு சில இடங்கள்ல இவங்கள மத்தவங்க பகையாளியா பார்ப்பாங்க. "அப்பா! என்ன கேள்விடா! இவன் கேட்கிற கேள்விக்கு நாக்க பூட்டிட்டு செத்துடலாம் போல" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் ரிஷபராசி. தப்புன்னு பட்டுச்சுனாக்க அப்படிதான். ஒரே வெட்டு. துண்டு 2 இதுதான் இவங்களுடைய பேச்சாவே இருக்கும். சூதுவாது கிடையாது. எதையும் மறைச்சு பேச மாட்டாங்க. நல்லவங்களுக்கும் நல்லவங்க, கெட்டவங்களுக்கும் நல்லவங்க தான் இவங்க. அவங்களால என்ன நமக்கு கிடைக்கும்? அவங்க கிட்ட நம்ம வந்து சைன் சக்கரம் அடிக்கலாம். அந்த ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. எல்லாமே டைரக்ட் டீலிங் தான். ரிஷப ராசிகள பொறுத்தவரைக்கும் அதிகார ஆசை காரணமா சில சமயங்கள்ல சட்டுன்னு ஆள் மாறுவாங்களே தவிர்த்து, அதாவது ஆள் மாறுதல்னா என்ன? கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்களே தவிர்த்து, எந்த ஒரு விஷயத்திலயும் யாருக்காகவும் பரிஞ்சு பேச மாட்டாங்க. பணம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும். இந்த மாரியான இடங்கள்ல, முக்கியமா அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தியாகம், சேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது தனக்கு லாபம் இல்லாத எந்த ஒரு வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தனக்கும், தன்னை சேர்ந்தவங்களுக்கும் பலன் தரக்கூடிய முடிவுகளையே இவங்க எப்பவுமே எடுப்பாங்க. முக்கியமா சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. எல்லாமே நம்ம உழைப்பால மட்டும் தான் நடக்குதுங்கிறதுல ரொம்பவே நம்பிக்கை கொண்டவங்க. அதிர்ஷ்டம் பார்க்கறது, இந்த சகுனம் பார்க்கறது, சென்டிமென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆழமான நம்பிக்கை இருந்தாலும், இவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் இருப்பாங்க. ஆனாலும் இவங்கள வந்துட்டு ஒரு கோயில் காளைன்னே சொல்லலாம். இவங்க முக்கியமா குடும்பத்துக்கு குபேரன்ங்க. எல்லா விதங்கள்லயும் குடும்பத்துடைய நன்மைக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழக்கூடியவங்க. முக்கியமா இந்த ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் திருமணம் செஞ்சிருக்கீங்க, இல்ல காதலிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையும், அதிக அளவு காதலையும் தந்து, உங்கள வந்துட்டு ஒரு ராணி பாத்துக்கிற மாரி பாத்துப்பாங்க. அதுவே பெண்கள நேசிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ரிஷபராசி இந்த பெண்கள் தன்னுடைய கணவர ராஜா மாரி வச்சுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அன்புல திளைக்க வைப்பாங்க. ரிஷபராசிய விட்டு எப்பவுமே விலகாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய குணாதிசயம். ரொம்ப அன்பான பேச்சு, கனிவான பேச்சு, ரொம்ப கேரிங்கான பர்சன்ஸ் அப்படின்றதுனால. அது வந்து நட்பு வட்டமாவே இருந்தாலும் சரி. ஒரு முறை இவங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னாக்கா, அப்படியே வசமாயிடுவாங்க. எங்க போனாலும் இவங்கள வந்து தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு, முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய குணாதிசயங்கள் வைரம் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். இவங்களோட பேச்சு, அப்பப்பா! எவ்ளோ கனிவா இருக்குது. தேன் சொட்டுற மாரி பேசுறாங்கப்பா. ஒருத்தங்கள கிண்டல் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நகைச்சுவை உணர்வ தூண்டணும் கூடாக மத்தவங்க மனசு புண்படாம பேசக்கூடியவங்க. இவங்கள பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே மனசு வராது. அப்படி இவங்கள பிடிக்கலன்னு சொல்றாங்கனாக்க, ரிஷப ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்களால இவங்களுக்கு பொறாமன்னு சொல்லலாம். எல்லா விதங்கள்லயும் நல்லத நெனச்சுக்கிட்டு, நல்லத செஞ்சுக்கிட்டு, நல்லவராவே வாழக்கூடிய ரிஷப ராசிக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கு. எந்த இடங்கள்லயும் நீங்க தரம் தாழ்ந்து போகவே மாட்டீங்க. உங்களுடைய குணாதிசயங்கள பத்தி நம்ம பேசியிருக்கிறதுனால, இந்த வீடியோ பதிவு நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமா குடும்பத்தாருக்கு வந்துட்டு போட்டு காட்டுங்க. உங்களுடைய குணாதிசயங்கள கண்டு அவங்களும் வியப்படையட்டும். எல்லா விதங்கள்லயும் அந்த அப்பன் ஈசனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா துணை இருக்கிறதுனால தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும், அதெல்லாம் தாங்கி இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க, எப்பவுமே ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சும்மா அந்த கதவையாவது தொட்டுட்டு கிளம்பிடுங்க. "என்னால டைம் இல்ல மேடம். என்னால முடியாது" அப்படின்னாலும் சரி. இல்ல என்னால கோயிலுக்கே போக முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா கூட சரி. சிவ சிவான்னு சொல்லுங்க. உங்களுடைய ஃபோன்ல அவருடைய ஃபோட்டோஸ் வச்சுட்டு அடிக்கடி பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்கோங்க. எப்பலாம் முடியுதோ, அப்பலாம் அவர போயிட்டு பார்த்துட்டு வாங்க. வில்லும் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. சகலமும் சௌபாக்கியமா மாறும். சகல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். கண்ணீர் இல்லாம போகும். உங்கள வேணான்னு ஒதுக்குனவங்க விரும்பி வருவாங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லி, அவங்க உங்க பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி, இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறோங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்கா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் நமக் சிவாய! வாழ்க வளமோடு, வாழ்க நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு!